அதாவது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள பார்த்தீங்கன்னா உண்டாக்கிட்டாங்க பாகிஸ்தான். ஸோ அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. ஸோ அவங்கள எதனா ஒண்ணு பண்ணியே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராணுவ வீரர்களும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நான் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்ற மாதிரி தான் நம்மளுடைய இந்திய வீரர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அலர்ட்டாவும் இருக்காங்க, வெறியோடவும் இருக்காங்க. ஸோ அத பத்தி தான் அதில பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ரீசென்ட்டா ஒரு சைபர் அட்டாக்கால நம்மளுடைய இந்தியாவ தாக்கியிருக்காங்க. அத நம்மளோட இந்தியா பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, வீடியோக்கு உங்களோட லைக்கை குடுத்துட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த ஒரு கும்பல் தான் இந்த ஒரு சைபர் அட்டாக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாக்குள்ள பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எங்களோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற பாகிஸ்தானுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் கொஞ்சம் தான் கிட்ட. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல பார்த்தீங்கன்னா, அவங்க டார்கெட் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த ஸ்கூல்ல டார்கெட் பண்ணி அதாவது அவங்க என்ன ஒரு கதைய கலப்பிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அது வந்து அங்க படிக்கிற பசங்கள பார்த்தீங்கன்னா காணவில்லை. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்கான நிறைய மெசேஜ பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டா நம்மளுடைய இந்தியன்ல இருக்கிற சைபர் செக்யூரிட்டி டிஃபென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கலாம் இதெல்லாம் ஒரு அட்டாக்காடான்னு சொல்ற மாதிரி தான் நம்மளுடைய சைபர் செக்யூரிட்டி இந்தியன்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்த பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு அட்டாக்கே கிடையாதுடா. இதெல்லாம் நார்மல் சுசுப்பிடான்னு பார்த்தீங்கன்னா சொல்ற மாதிரி தான் சம்பவத்த பண்ணிட்டாங்க. இந்த ஒரு கும்பல் யாருன்னா, சைபர் குரூப் HOAX1337 இந்த மாதிரி ஒரு நேம் வச்சிருக்கிற குரூப் தான் நேஷனல் சைபர் க்ரவ். இவங்க தான் நம்மளுடைய இந்திய ராணுவம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஃபென்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கும்பல் அந்த பாகிஸ்தானோட சைபர் அட்டாக்ஸ் அவங்க என்ன டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிளேஸை ஸ்கூல், நர்சிங் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சைபர் அட்டாக் மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா ஷேர் பண்ணி எல்லாம் மாற்றி விட்டு நம்ம இங்கே ஒரு தாக்குதலை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானோட இறங்கியிருக்காங்க. ஆனால் நம்மளுடைய டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணிவிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு நார்மல் தான்ப்பா, இதெல்லாம் பெரிய ஒரு அட்டாக்கே இல்லை சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிஃபென்ஸாக பண்ணியிருக்காங்க சைபர் செக்யூரிட்டியில். டேட்டாவை திருடி விற்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க பல வேலையை பார்த்துருக்காங்க. சண்டை மூட்டி விடுறது இந்த மாதிரி, டேட்டாவை சேல் பண்ணுறது இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருமோ, எந்தெந்த ஆபத்து வரக்கூடிய இதுவில் இருக்கோ, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கோத்து விடலான்னு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளானோட சைபர் அட்டாக் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போரை ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா இப்போ போர் ஏந்தி சண்டை போட்டுருக்காங்க. அவங்களுடைய சக்தியை கொண்டு சண்டை போட்டிருந்தாங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் அட்டாக்கு எங்கள் கிட்ட படம் இல்லைடா, நாங்களே இருந்தே இது ஷூட் பண்ணுவோம்டா சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா சாலிடாக முடிச்சு விட்டாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் உலகத்தில் வந்தாச்சு. ஏன்னா யார் டேட்டா யார்கிட்ட இருக்குன்னே சொல்ல முடியாது. உங்களுடைய டேட்டா கூட நாளைக்கு திருடப்படலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துக்கிட்டா இருக்குது, பூமிங்கில் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி டெக்னிக்ஸ்லாம் மறக்காம டெக்னாலஜி டெவலப் பண்ண கற்றுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சா மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம்.